வணக்கம். உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் பானவரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் சார் யான்மார் YR16D ரைடான் டைப் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. அவருக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஓட்டி காட்டுற வரைக்கும் நம்ம டீம் இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ நான் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறாங்க. இந்த கேஜில் தான் வந்து இன்ஜினோட ஆயிலோட லெவல் பார்க்கணும். அதாவது நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே வந்து ஃபீல்டுலேயே போயிட்டு இன்ஸ்டலேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் மெயின்டெனன்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டு ஓட்டுற வரைக்கும் கூட இருந்து ஓட்டி காட்டிட்டு வருவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ கால் பண்ணாலும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இது கீர் ஆயில் செக் பண்ணுறது, கீர் லெவல், கீர் ஆயில் வந்து கேஜ். இந்த நெட்டை கழிக்கிட்டு நீங்கள் அடிக்கணும். அடிச்சுக்கினாக்கா இந்த பழைய கிரீஸ் வெளியில் வந்துடும். அப்போ புது நெட்டு போட்டுட்டு சும்மா ஒரு அமுகிங்கன்னா புது கிரீஸை உள்ளே நின்றுறாங்க. சரிங்களா? மெயினான பாயிண்ட் வந்து இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல நீங்கள் ஆயில் போடணுன்னாக்கா மெயினாக வந்து இது வந்து ஆட்டோ டெப்த் கண்ட்ரோல்னாக்கா அங்கே சுவிட்ச் அதுக்குன்னு தனியாக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் நார்மல் ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எப்போ ஒரு ஸ்பீடு லிமிட்டு தாண்டி போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுனாக்கா 1வது பாயிண்டில் போட்டிங்கனாக்கா கீழே இறங்கி வரும். எப்படின்னாக்கா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா ஒரு 2 வீலராக ஓட்டுறீங்க, ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டும் போது என்னன்னா கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். செகண்ட் கியர், தேர்ட் கியர், 4th கியர் போகும்போது வண்டி பேலன்ஸு வெயிட் குறைஞ்சிரும்போது ஸ்பீடாக போனால் வெயிட் குறையும். அப்படிங்கும்போது அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. வேகமாக போகும்போது என்ன பண்ணாக்கா வண்டி வெயிட் குறையும் போது அரேஞ்ச் ஆகிடுது. வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா, இதே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின்டைன் ஆகாது. அதுக்கோசம் இது வந்து நாற்று எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த மாடல் இது ஆட்டோ டெப்த் கண்ட்ரோல்லாம் இருக்காது இதில் இருக்குது. வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த ஆமாம் இருக்குது. ஆமாம், இதில் வந்து நீங்கள் அடிக்கும்போது என்ன ஆகுனா இந்த மில்லிங் ஹீட்டு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? தெரியுதுங்க. ஓகே ஓகே. அதே போல் ஒரு இந்த இடத்துல ஆயில் போடணும். நீங்கள் இந்த கேம் கிளட்ச்சு இந்த போர்டு வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த லிவர் இது வந்து இது எப்படின்னாக்கா ஒன் சைடு வரும்போது ஒரு போர்டு ஒரு டைம் தட்டி விடும், அந்தாண்ட போகும்போது ஒரு டைம் தட்டி விடும். பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து மெயினாக நீங்கள் வந்து ஆயில் அடிச்சு விடணும். 90 ஆயிலாம் அடிச்சு விடணும். ஆயில் அடிச்சு விடும்போது என்னன்னாக்கா அந்த கேம் கிளட்ச்சுக்கிட்ட வந்து டஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்காது. இதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அது விட்டு வந்ததுனால இந்த இடத்துல வந்து ஷேக் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்கம்மா ஆகுதுங்களா? அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஆயில் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். அது வந்து ஆயில் இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா இது பிளாஸ்டிக் கீர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது ஒரு பக்கம் அந்த ஷாஃப்ட்டில் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு பக்கம் அப்படி கிராஸ் ஆகி பிடிக்கும். அது நீங்கள் அது ஆயிலில் டெய்லி நம்ம வண்டியை பொறுத்தவரை என்னன்னாக்கா அதில் வந்து ஆயில் தான் அடிக்கணும். நீங்கள் வந்து ஆயில்னாக்கா இதே பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் ஆயில் அடிக்கணும். எதுக்கோசரம் இதே பொசிஷன் சொல்லணுனாக்கா நீங்கள் இப்படி அழுத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மட்டத்துக்கு வந்துச்சுனாக்கா ஃபுல்லாக அடிச்சுனாக்கா என்ன ஆகுனாக்கா இந்த ஸ்ப்ரிங்கு வந்து லோட் ஆகிடும். ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறது வந்து ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? அதனால் வந்து இப்போ இருக்கிற பொசிஷன் இதே பொசிஷனில் வச்சு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா இது வரையும் தான் இருக்கும், இது வரையும் கேப் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்னன்னாக்கா ஏர் வந்து ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகும், உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து லோட் ஆகிட்டு ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். அதுக்கோசரம் தான் அது சொல்கிறது. சரிங்களா? இந்த எதுக்குனாக்கா அந்த யூனிட் கிளட்ச் ஆஃப் பண்ணுங்களாங்க. இந்த ஆயில் செல் வீக் ஆகிடும், லாக் ஆகி ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஸ்டக் ஆகி நின்றுக்குச்சுனாக்கா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. அப்போயே அதை இது 3க்கும் பண்ணணும். டெய்லி வந்து ஆயில் அடிக்கிறது இந்த கேப்பர் எல்லோ கேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எல்லோ கேப்பர் லைனாக இருக்குது பாருங்கள், 6 இது. இந்த 6ஐயும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த யூனிட் கிளட்சை வந்து யூனிட் கிளட்ச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஆஃப் பண்ணுறது. இது ஆஃப் பண்ணிட்டு அந்த நோட்டில் போட்டு பிளாண்டிங் போட்டிங்கனாக்கா ஒன்லி போர்டு மட்டும் மூவ் ஆகிட்டு போர்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இதுக்காக நீங்கள் ஆயில் அடிச்சிங்கனாக்கா இந்த பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆயில் சப்ளை ஆகிட்டு. சரிங்களா? அப்போ ஆயில் சப்ளை ஆகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த பிளேட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும், லைஃப் வரும். ரெண்டாவது வந்து தேய்மானம் வந்து குறையும். சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக் பண்ணும்போது கிரீஸ் பேக்கிங் கூட தான் கொடுப்பாங்க. எத்தனை ஹவர் சர்வீஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஹவரில் நம்மளுக்கு வந்து ப்ளே ஜாஸ்தி வரும்போது தான் அது வரையும் நீங்கள் ஓட்டலாக நீங்கள் எப்படின்னாக்கா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆமுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது, ரோட்டேஷன் பிரச்சனை வராது. ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சியில் யான்மார் AP4 AP6 அதாவது வாக்கபிள் நடந்து போகிற மாதிரி 4 வரிசையும் 6 வரிசையும் மற்றும் YR16D ரைடிங் டைப்
6 வரிசை மற்றும் 8 வரிசை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.